இன்னைக்கு எபிசோடு சும்மா ஃபயராக இருக்கு போங்க. ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். ஸோ வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எபிசோடு எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுமாராக தான் இருந்திருக்கும். சூப்பர் ஹோஹோன்னு சொல்கிற மாதிரியும் இருக்காது, மொக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்காது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தோடனே எல்லாரையும் கேட்குறாரு நம்ம விஜய் சார்கள் வந்துட்டு இந்த டான்ஸ் இது என்ன அந்த டான்ஸ் மேட்டர் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த இதை பற்றி கேட்குறாரு. கேட்கும்போது எல்லாரையும் பாராட்டுறாரு. ஃபஸ்ட்டில் ரவி சார்லேருந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. மக்களே, நம்ம முத்துக்குமார் அவர்களை பாராட்டும் போதே சும்மா கிளாஸ் சும்மா அப்படி வந்து பார்த்துக்கோங்க, சும்மா தெரிக்குது. அங்கே ஆடியன்ஸ்லாம் அப்படியே கத்துறாங்க. அங்கே மூஞ்சி கொஞ்சம் சில பேர் மூஞ்சில் வந்து ஜெலுசல் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் போல, மூஞ்சிலாம் வந்துட்டு அப்படி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பயங்கரமான கைத்தட்டல் மக்களே நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு. அவரும் வந்துட்டு தன்னடக்கமாக இருக்கிற மாதிரி, ஐயோ எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு ஒரே சிரிப்பில் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாராட்டினாரு. நம்ம ரியாவிலேருந்து அர்ணவ் வந்துட்டு, இதில் அர்ணவ் தான், ஏடா உனக்கு பேசவும் தெரியாது, எதுவும் பண்ண தெரியாதாடா, என்ன கேள்வி கேட்குறாங்க அது கூட புரிஞ்சிக்க தெரியாது, என்ன பேசணும் அதுவுமே தெரியாது, அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, இவர் ஒரு பதில் சொல்கிறார். இவர் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி லைக் எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொல்லி அவர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல். நம்ம இதுதான் பேசணும் மனப்பாடம் பண்ணி அப்படியே இதை வந்து விஜய் சார் கேட்டோன்னே அப்படியே சொல்லிடணும், ஒப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தார் போல். அவர் விஜய் சார் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க, இந்த 8 பேரில் வந்துட்டு இன்னும் 8 பேர் வெளியே இருக்காங்க, எதுக்கு உங்களை வந்துட்டு இந்த 8 பேரில் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த வாரம் ஒரு வாரம் என்ன பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம விஜய் அவர்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. எல்லாரும் வந்துட்டு அதுக்கான பதிலை சொல்லிட்டு வராங்க. இதில் நம்ம அர்ணவ் அவர்கள், நான் வந்துட்டு ஒரு 14 நாள் வந்துட்டு எதுவுமே பண்ணல, ஓப்பன் அப் ஆகலை, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்னும் ஓப்பன் அப் ஆக சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டா உனக்கு கொஷின் புரியுதா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா புரியாத மாதிரியே அதில் வந்துட்டு நம்ம தீபக் அவர்களும் முத்து அவர்களும் சிரிச்சாங்க பாருங்க, ஜாக்லின் அவர்களும் 3 பேர் அல்டிமேட் மக்களே, சும்மா சிரிப்பு அந்த மாதிரி சிரிப்பு. ஆனால் இவர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, வெளியே கிளாப்ஸும் வருது, அது வந்துட்டு இவருக்கு தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டார் நம்ம அர்ணவ் அவர்கள். அங்கே கதை என்னன்னா, அங்கே வந்துட்டு க்ளோஸ்அப் ஷாட் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இவங்க 3 பேர் சிரிக்கிறத காட்டுறாங்க. ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக் 3 பேர் விழுந்து சிரிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கு இந்த ஆடியன்ஸ் மக்கள் வந்துட்டு பயங்கரமாக கைத்தட்டல் தட்டுறாங்க பார்த்துக்கோங்க. இவர் என்ன நினச்சிக்கிறாரு உள்ள அர்ணவ், ஓ இது இந்த கைத்தட்டல் வந்து நமக்கு தான் கைத்தட்டுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நன்றி மக்கள், ஏண்டா இன்னாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயங்கர ஃபன்னாக போச்சு அந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்துட்டு பயங்கர ஒரு இதான விஷயம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த பிஆர் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பயங்கரமாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சார் இந்த கேமில். ஒரு பிஆர் வச்சுட்டு வந்துட்டா இவங்க வந்துட்டு டாப்புக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சார், மற்றவங்களாம் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான்லாம் வந்துட்டு அப்படி தான் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மஞ்சரி அவர்கள் அவங்களாம் வந்துட்டு நல்லா கேம் ஆடினாங்க, ஆனந்தி அவர்கள் அவங்க எல்லாருமே நல்லா கேம் ஆடினாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே சீக்கிரம் வெளியே வந்துட்டாங்க, அவங்க பிஆர் வைக்காதது தான் ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்துட்டு நம்ம சுனிதா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இது வந்துட்டு இன்டெரக்டாக வந்துட்டு நம்ம சவுண்டை வந்து டார்கெட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. எடிட்டர் வேறு அங்கே ஃபோக்கஸ் வைக்கிறாரு. யாருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாருன்னா நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு ஃபோக்கஸை வைக்கிறாரு நம்ம எடிட்டரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக ஒரு இதை வந்துட்டு அடித்து உடைக்கிறாங்க நம்ம சுனிதா அவர்கள். ஒரு சைடில் ஆடியன்ஸ்கிட்டேருந்து கிளாப்ஸ் வந்தாலுமே ஹோஸ்ட் வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நம்ம விஜய் அவர்கள் டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் வந்துட்டு பிஆர் வச்சுருந்தாலும் உள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு உங்களை மக்கள் வந்துட்டு கொண்டாடுவாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நம்ம விஜய் அவர்கள் நம்ம சுனிதா அவர்கள்கிட்ட சொல்கிறாரு. அங்கே சுனிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாக என்னதான் வந்துட்டு பிஆர் பண்ணட்டும் சார், எனக்கு பிரச்சனையே கிடையாது, பட் ஆனால் இன்னொரு கண்டஸ்டண்ட்டை டவுன் பண்ணுறாங்க, டீக்ரேட் பண்ணுறாங்க, அதை வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்துல உடைப்பேன் சார், இது எனக்குமே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சுனிதா அவர்கள் வந்துட்டு ஓப்பனாக அடித்து உடைச்சாங்க. அந்த இடத்துல பயங்கரமான கிளாப்ஸு. ஸோ இது வந்துட்டு அவங்க நெகட்டிவ் பிஆர்ஸ் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம சுனிதா அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பயங்கர ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம சுனிதா அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ போல்டாக வந்து நம்ம விஜய் சார்கிட்ட வந்துட்டு சொன்னது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சத்தியமாக நிஜமாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் அதை பேசாத போது நம்ம சுனிதா அவர்கள் அதை ஏஞ்சி நின்று பேசும்போது ரொம்ப ஒரு பெரிய தைரியம் தான் வேணும். அதை வந்து நம்ம ஹோஸ்ட் அவர்களும் டிஃபெண்ட் பண்ணார். என்ன தான் வந்துட்டு படம் ஓடினாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றத வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிற போது அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹோஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு ஒரு படம் நடித்தேன் கடைசி விவசாயின்னு சொல்லி, அந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க,
ஒருத்தர் கூட நெகட்டிவே சொல்ல, எல்லாருமே பாசிட்டிவ்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த படம் ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா ஓடலை. இன் ரேஞ்ச் ஆஃப் மணி கலெக்ஷன்ஸ் அதுபடி ஓடலை. பட் அந்த படம் எல்லார் வாயிலேருந்தும் அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை தான் வந்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி நார்மலாக போச்சு மக்களே. போயிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அருண் அவர்களை வந்துட்டு நம்ம விஜய் சார்கள் எவிக்ட் செய்கிறார். யாரையுமே சேவ் பண்ணாமல் நம்ம அருண் அவர்கள் எவிக்ட் பண்ணிட்டாரு. எவிக்ட் பண்ணோடனே விஷால் அவர்கள், நம்ம எப்பவுமே தெரியும் விஷால் அண்ட் அருண் பாண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் த பிக் பாஸ்லேருந்து இப்போ வரைக்குமே ட்ரூவாக இருந்திருக்காங்க 2 பேரும். இவங்களுக்கு ஒன்று தான் அவர் வருவார், அவருக்கு ஒன்றுனா இவர் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன்னா அவர் எவிக்டானு சொல்லணும்னா இவர் அழுததாகட்டும், இவர் ஃபீல் பண்ணதாகட்டும். ஆனால் அருணுமே சொல்லணுங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து நல்லா ஆடினார். எப்படி சொல்லணும்னா அவரோட மிஸ்டேக்ஸை அவரே திருத்திக்கிட்டார். அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா விஜய் சார்கள் வந்துட்டு அவ்வளோ வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விஜய் சார்களே சொன்னார், அவர்கிட்ட அருண்கிட்ட அந்த 3-4 வீக்ஸாக அவர்கிட்ட ஒரு சேஞ்சஸை நான் பார்த்தேன் அப்படின்றத நம்ம விஜய் அவர்களே ஓப்பனாக சொல்லும்போது இட் வாஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் வந்துட்டு திருப்பி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம 2 பேரும் நம்ம முத்துக்குமரன் நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி, நம்ம வெளியே நம்ம ஃபேமிலி தான் நினைக்கிறேன், வெளியே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முத்துக்குமரன் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. வெளியே வந்ததுக்கப்புறமே சொல்லிட்டு இருந்தாருங்க. அந்த ஸ்டேஜில் நின்று பயங்கரமான கிளாப்ஸ். முத்துக்குமரன் ஃபேன்ஸு சும்மா அடிச்சு தட்டி பயங்கரமாக. நாளைக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோ சண்டே ஹேப்பனிங்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எபிசோடில் இந்த மாதிரி விஷயத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து சொல்லணும்னா நம்ம ரயான் அவர்களுமே வந்துட்டு எமோஷனலாகி அழுதது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அருண் எவிக்ஷன் அப்போது. ஸோ இவங்க 2 பேர் பாண்டுமே ஒரு அண்டர்ரேட்டட் பாண்டுன்னு தான் நம்ம சொல்லணும், ரயானும் அருணும். ஸோ இட் வாஸ் குட் டு சி. ஸோ இது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு மக்களே. ஸோ நாளைக்கு என்ன ப்ரோ கண்டெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாளைக்கு எபிசோடில். அது எல்லாத்தையுமே சண்டே எபிசோட் ஹேப்பனிங்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. நம்ம அருண் அவர்கள் எவிக்ஷன் ஆக போகுது. எல்லாருமே பார்த்து என்னடா அருணா அப்படின்ற மாதிரி. பட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து கிளாப்ஸ் பயங்கரமாக தட்டி விட்டாங்க நம்ம முத்து அவர்களுக்கு. சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு எங்கேப்பா கிளாப்ஸு காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் முத்துக்குமரன் அளவு நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு வரல. ஸோ என்னப்பா அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் தான் டைட்டில் சீல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் தான் மக்கள் தீர்ப்பு படி அவர் தான் வின்னர். நான் வந்துட்டு அது கன்ஃபார்மாக அடித்து சொல்லலாம். ஏன்னா ஓட்ஸ் ரேஞ்சுன்றது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்க. சப்போர்ட்ன்றது வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போதும் தெரியுது. எல்லா ஸ்டேட் எல்லா ஊர்லேருந்தும் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் 18 டைட்டில் வின்னர், டிசர்வ் டைட்டில் வின்னர் நம்ம முத்துக்குமரன் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் பறக்குதுங்க. முத்து ஃபேன்ஸ் என்னையா நீங்கள் இப்படி இருக்கீங்களே ஐயா, கமெண்ட்ஸில் போட்டு தெறிக்க விட்றீங்களே ஃபயர் போட்டு. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் போட்டு தெறிக்க விடுங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஸோ செகண்ட் பிளேஸுக்கு தான் அந்த ஒரு ரேஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸ் யார் வேணாலும் வரலாம். யாருப்பா சொல்கிறேன் இப்போ தீபக்கு முடிச்சு விட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்கறது புரியுது. நம்ம விஷால் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல மக்களே. விஷால் அவர்களுக்கு அப்படி ஓட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க ஓட்டு வர்றது மட்டும். விஷால் அவர்கள் ரன்னர் அப் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரன்னர் அப் ஆர் ஆகணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். விஷாலா, ஜாக்லினா இல்லை சௌந்தர்யாவான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முத்து ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முத்து வேறு மாதிரி பண்ணிட்டாரு. நாளைக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்டேட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அதுக்குள்ளே மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.